ஒரு கரடி தேனை திருட நினைச்சது. ஒரு தேனி அதை நிறுத்த வந்தது. கோபம் வந்த கரடி என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஆனா இறுதியில் என்ன ஆச்சு? கடைசி வரை பாருங்கள். ஹே குட்டீஸ், ரோவி வந்துட்டான். ரோவியுடன் ஒரு சூப்பர் மகிழ்ச்சி பயணம் தொடங்கலாம். ரோவி ஃபன்லேண்டுக்கு வரவேற்கிறோம். கரடிக்கு தேன் பிடிக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும். ஒரு நாள் காலே அவன் மகிழ்ச்சியாக தனது அலமாரியை திறந்தான். ஆனா உள்ளே பார்த்ததும் அவன் முகம் மாறிப்போச்சு. அலமாரி முழுக்க காலி, ஒரு துளி தேனும் இல்ல. இதெப்படி நடந்தது என்று அவன் குழம்பினான். அவன் மெதுவாக காடு நோக்கி நடந்தான். எல்லாம் அமைதியா இருந்தது. ஆனா அவன் மனசு மட்டும் தேனுக்காக ஆவலாயிருந்தது. சில நேரத்துக்கு பிறகு ஒரு பெரிய தேன் கூடு அவன் கண்களுக்கு தென்பட்டது. மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்தது. தங்க நிறத்துல ஒளி விட்டது. அதை பார்த்த உடனே அவன் வாயில எச்சில் ஊற ஆரம்பிச்சது. அவன் மெதுவாக அருகே போய் யாரும் பார்க்கலன்னு நினைச்சு கையை உள்ளே விட முயற்சி செய்தான். அந்த நேரத்துல ஒரு தேனி வேகமா வெளியே பறந்து வந்துச்சு. நேரா அவன் முன்னாடி வந்து நின்றது. ஏய், இது எங்க வீடு, இங்கிருந்து ஒழுங்கா போயிடு என்று சொன்னது. ஆனா கரடி அதை கேட்டு சிரிச்சான். நான் உன்னை விட பெரியவன், என்னை யாரு தடுக்க முடியும் என்றவன் பெருமையா சொன்னான். அவன் கையை மீண்டும் உள்ளே வைக்க முயற்சி செய்தான். அந்த ஒரு நிமிஷத்தில் ஒரு சின்ன குத்து நேரா அவன் மூக்கில். அது அவனுக்கு ரொம்ப கோபம் கொடுத்துச்சு. இப்போ உன்னை நான் விடமாட்டேன் என்றவன் கத்தினான். அவன் கோபத்துல கூட்டையே உடைத்தான். தேனெல்லாம் சிதறிச்சு. அடுத்த நொடியில் ஆயிரக்கணக்கான தேனீக்கள் அவனை சுற்றின. ஐயோ என்றவன் பயந்து ஓட ஆரம்பிச்சான். அவன் எவ்வளவு ஓடினாலும் தேனீக்கள் அவனை விடவே இல்லை. அவன் வீடு வந்ததும் முழுக்க சோர்ந்து அழ ஆரம்பிச்சான். அவனோட மனைவி அவனை பார்த்து, நீ மீண்டும் கோபப்பட்டாயா என்று மெதுவா கேட்டாள். அவள் மருந்து கொடுத்த போதும் அவன் இன்னும் வலியால் சிரமப்பட்டான். அப்புறம் அவள் அலமாரியை காட்டினாள். அதுக்குள் தேன் இருந்து வைப்பார்ப்பு. அவன் அதிர்ச்சி அடைந்தான். மற்றொரு நாளில் அவன் ஒரு திட்டம் போட்டான். எப்படியாவது தேன் கூட்டிலிருந்து தேனை எடுக்க வேண்டும் என்று. விசித்திரமான உடை போட்டுக்கிட்டு மீண்டும் காட்டுக்குள் வந்தான். இந்த முறை தேனீக்கள் அவனை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்து கரடி மிகவும் கோபமடைந்தான். அவன் தலைக்கவசம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு. அடடா, எதுவும் தெரியல. அதை பார்த்ததும் தேனீக்கள் எல்லாம் சிரித்தன. கரடியின் கோபம் மேலும் அதிகமானது. ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை. தேனீக்கள் எல்லாம் அவனை மீண்டும் துரத்த ஆரம்பித்தது. அவன் திரும்பி பார்க்காமல் ஓடிப்போனான். நாம் யோசிக்காமல் நடந்தால் சிறிய விஷயமும் பெரிய பிரச்சனையாகும். மேலும் புதிய வீடியோக்களுக்கு லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.